சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சி நம்மளுடைய நேத்தைய ஷோவோட தொடர்ச்சி தான். அப்படிலாம் சாதாரணமா சொல்லிட முடியாது. அப்புறம் திரு வைஜி மகேந்திரா அவர்களோட தான் இன்னைக்கும் நம்ம பேச போறோம். கரெக்ட். டக்குன்னு அப்படி சொல்லிடவும் கூடாது. அவரை பத்தி சொல்லறதுக்கு தான் நம்ம கிட்ட வந்து நிறைய எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏங்க 300க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. 10,000க்கும் மேற்பட்ட நாடகங்கள் அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கும் நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டு ரெலவெண்டான ஒரு ஆக்டரா அவர் இருந்துகிட்டே இருக்காருங்க. அண்ட் எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருக்கிறாரு. அதுல ஒரு சில விஷயங்கள், அவர் சந்தித்த மனிதர்கள், அவர் சந்தித்த லெஜெண்டரி ஆக்டர்ஸ் பத்தி எல்லாம் இன்னைக்கும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அந்த கேள்விகளை கேட்கறதுக்கு இன்னைக்கும் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னா சிவாஜி சாருக்கு ஃபேன். கரெக்ட். ஒரு ஹீரோயினுக்கு சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன். யார் அவங்க? பத்மினி அவர்கள். ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் ஒன்று நான் பார்க்க நேர்ந்தது. பத்மினி மேடம் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் நடிச்சிருக்கும் போது சார் டைரக்டா அவங்க கிட்ட அந்த படத்தை பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. வைஜெயந்தி மாலா ஒரு காம்படிஷன் ஒன்று வரும், டான்ஸ். இன்னி வரைக்கும் அதுக்கு ஈக்குவலா இன்னைக்கு வரைக்கும் சீன் எடுக்கலையே. சபாஷ், சரியான போட்டி. அந்த பாட்டுல நீங்க ஜெயிக்காம அவங்க தான் ஜெயிக்கணும்னு நான் நினைச்சேன்னு அவர் தைரியமா வேற சொல்லியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு ஃபேன் சார் நீங்க பத்மினி? பத்மினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகுன்னா அழகு. அந்த ஒரு போல்டு லேடி, ஒரு பெரிய விஷயம் சார். அது வந்து சோபனாம்மா என்கிட்ட சொன்னது ரொம்ப டச்சிங் மேட்டர். அது அவங்க ரொம்ப அமெரிக்கா போச்செல்லாம் நான் அவங்கள மீட் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, பப்பி கூப்பிடுவாங்க, அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸு. நான் அமெரிக்கா போச்சு, நியூ ஜெர்சி போய் அவங்க கிளாஸ் ரூமுக்கெல்லாம் போயிருக்கேன். எங்கள் ட்ராமாக்கெல்லாம் வந்திருக்காங்க. அதாவது அவங்க அப்புறம் ஒரு தடவை சிவாஜி இறந்தப்புறம் ஒரு தடவை வந்தாங்க. நான் வந்து வருஷம் இன்னி வரைக்கும் சிவாஜி பேரில் ஒரு விழா நடத்துவேன் எவ்ரி இயர். அவரோட படங்களை பற்றி, அதாவது 50th year 60th year அதை அனலைஸ் பண்ணி, நம்ம தானே வேலை சிவாஜின்னா அதை அனலைஸ் பண்ணி சீன்ஸ் அதுலேருந்து போட்டு அதில் என்ன நைசிட்டிஸ் சொல்லி பாட்டெல்லாம் போட்டு அப்போ யாராவது ஒருத்தர் ஆனர் பண்ணுவோம் அந்த அக்கேஷனில். அந்த ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ வி ஆனர்ட் பத்மினி. டிசைட் பண்ணோம், நல்லா தெரிஞ்சுங்க, அவங்கள தான் ஆனர் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணோம். அவங்க மெட்ராஸ்க்கு வந்தாச்சு. அப்போது ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி, அது ஒன்று, மகேன் என்றைக்கு அது ஃபங்க்ஷன் அப்படின்னா, என்னம்மா மறந்துட்டீங்க, இந்த வர சண்டே அப்படின்னு. சரி வந்துடுறேன்டா அப்படின்னு போனாங்க. அடுத்த நாள் என்னமோ ஷி ஃபெல் சிக். அவங்க இறந்துட்டாங்க, ஃபங்க்ஷனுக்கு வரல. அவங்க புள்ள வந்து அந்த அவார்டு வாங்கிட்டு போனாங்க. பட் அவங்க டெத்தும் போது நான் பார்க்க போச்சே, சோபனா அங்கே கண்ணில் தின்னு, மகேன் ஹாஸ்பிட்டல் உள்ளே கொண்டு போகிறாங்களாம் ஐசியூக்கு. இது எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ என்னை சண்டேக்குள்ளே ரெடி பண்ணிவிடுங்க, மகேன் எனக்கு சிவாஜி பேரில் ஒரு அவார்டு தரான் அப்படின்னு போட்டு போனான். இது சோபனாம்மா சொன்னது என்கிட்ட. நானும் என் ஒய்ஃபும் இருக்கோம் பக்கத்தில். கலங்கிடுச்சு எனக்கு அப்படியே. எப்போவுமே எப்படி அப்போனா அந்த பாருங்கள், அந்த அந்த காலத்தில் இருந்த அந்த ரேப்போர்ட் ஒருத்தருக்கு பாருங்கள், இவ்வளோ அன்பு வச்சிருந்தாங்க சார். அதுக்கு நான் போகணும், என்னை ரெடி பண்ணிவிடுங்க சண்டேக்குள்ளேன்னு இருக்காங்க. ரெடி பண்ணுறது என்னது? பட் அதே மாதிரி எனக்கு நடிப்பில் நான் வெறி பிடிச்சி, சிவாஜி அளவுக்கு வெறி பிடிச்ச அலையிறவன் சாவித்ரி சார், நடிகர் திலகம். ஐயோ, அவள் வந்து இங்கிரிட் பர்க் எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு. நான் அந்த புக்கில் அதுவும் சொல்லியிருக்கேன். அவள் சொல்லியிருக்கார், சிவாஜி சார் என்கிட்ட சொல்லியிருக்கார். நான் எல்லா நடிகைகளை பற்றி அவர் ஒரு லைனில் சொல்லுங்கள் சார்னு கேட்டேன். பத்மினியை பற்றி சொல்லுங்கள் சார்னா லவ்லி அப்படின்வார். அது தேவிகாவை பற்றி ஒன்று, சரோஜா தேவியை பற்றி ஒன்று சொன்ன இது பண்ண சார். சாவித்ரி என்ன அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு. அவளோட நடிக்கும்போது நாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்டா, இல்லை நம்மளை சாப்பிட்ருவோம் அவர் சொல்லியிருக்காரு. சார், நிறைய பேரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி வந்து சினிமாவுக்கு 2 பில்லர்ஸ் சிவாஜி சார் அண்ட் எம்ஜிஆர் சார் சொன்னீங்களோ, அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் 2 பில்லர்ஸாக கமல் சார் அண்ட் ரஜினி சார் இருந்திருக்காங்க. என்னோட பீக் பீரியட்ல நான் ஃபுல்லாக அவங்களோட தான் இருந்தேன் சார். கிட்டத்தட்ட 84, 85ல் 36 படங்கள் அப்ராக்சிமேட்டா. அதில் ஏகப்பட்ட படங்கள் வந்து இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார், இந்த பக்கம் கமல். அது ஒரு நல்ல ரேப் போட்டுறது. கமல் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். ரஜினியை தெரிஞ்சதுக்கு முன்னாடி எனக்கு அவரை தெரியும். அவர் டான்ஸாக இருக்கும்போது, இப்போ நான் சொன்னேன் இந்த ஃப்ளைட் 172 இந்த ட்ராமாலாம், அதெல்லாம் அவர் வந்து எங்களோட ஆர்கெஸ்ட்ரா பிட்டில் உட்காந்து பார்ப்பார். இந்த நாடகத்தெல்லாம் அவங்க வீட்டு வாசலில் மீட் பண்ணுவோம் நாங்கள். அந்த வருஷத்துலேருந்து வாடா போடா ஃப்ரெண்ட்ஸு. ரஜினியை நான் மீட் பண்ணது ஃபஸ்ட்டு போனா ஒரு கேள்விக்குறி ஷூட்டிங்கில் தான். ஓகே, அங்கே தான் மீட் பண்ணேன். கமல் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஸோ எனக்கு கம்ஃபர்ட் லெவல் ரஜினியை மீட் பண்ணதுலேருந்து முதல்ல கொஞ்சம் அப்படி இருந்தது. பிகாஸ் அவர் அப்போ ரொம்ப அலூஃபாக இருப்பார். பட் அந்த ஆளோட கான்ஃபிடென்ஸ் எனக்கு தெரிஞ்சுது போனா ஒரு கேள்விக்குறி ஷூட்டிங்கில். அதில் ஒரு ஃபஸ்ட்டு சீனில் ட்ரெயினில் இறந்து போவான், என் பொட்டியை வச்சுருந்தான் கதையை ஆரம்பிக்கும். அந்த இறந்து போகிற அந்த சுமித்ராவோட பிரதர் கேரக்டர் நான்.
அப்போ நான் தெரியாதனமாக அவர் என்ன கேட்டேன்னா, சார் இங்கே உங்கள் படத்துக்கு பண்ணிட்டீங்க, யார் தமிழில் உங்களுக்கு டப்பிங் பேச போகிறாருன்னு அவர் அந்த கூட கொடுத்தார். அப்போவே கொடுத்தார் என் வாய்ஸை, தமிழ்நாடு ரஜினி வாய்ஸை தான் கேட்கும். நமக்கு ஐயோ தப்பாக சொல்லிட்ட போகிறதுக்கு கஷ்டமோ நஷ்டமோ நான் கற்றுக்கிட்டு கரெக்ட் பண்ணிட்டு என் வாய்ஸ் தான் சார், ஐ வில் நாட் அலவ் டப்பிங்னு. அது என்ன பெரிய டெசிஷன் பாருங்கள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் டப்பிங் அலோவ் பண்ண நிறைய நடிகர்கள் அப்புறம் தே சஃபர்ட் பிகாஸ் ஆஃப் தட். ஆமாம் சரி. இல்லை சார், நான் வந்து அப்போ கொஞ்சம் நான் சீனியர் இல்லை. ஆமாம். அதனால் சார் இல்லை சார், இந்த புரியணுங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம் சார், புரிய வைப்பேன் சார், ஐ வில் ஸ்பீக்னார். 2 பேரை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அதாவது ஒரே காலகட்டத்தில் இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார், இந்த பக்கம் கமலஹாசன் அவர்கள், 2 பேரோட நடிக்கும் போது ஏதாவது வெரைட்டி நீங்க காமிக்கணும்னு இது பண்ணீங்க. ஏன்னா ஐகானிக் மூவிஸ்லாம் இருக்கு, முரட்டு காலை, சகலகலா வல்லவன். ரஜினியோட பண்ணச்சும் சரி, கமலோட பண்ணச்சும் சரி, நம்ம ஏதாவது பண்ணணுங்கிறது 2 பேருமே அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரம். ரஜினி இது வந்து ப்ரெசன்ஸே பயங்கரம் இல்லையா? அவர் வந்து அப்படி இந்த முரட்டுக்காலில் சீவினால குட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அதில் ஏதாவது பண்ணி ஆகணுமே. ஸோ அதனால தான் இந்த சீன் நானே டெவலப் பண்ண சீன். அவரை மாதிரியே இமிட்டேட் பண்ணுவோம் ஒரு சீனில். கண்ணம்மானி போயிடு அப்படின்னு ஒரு சீன் வரும், அதெல்லாம் நம்ம பில்டப் பண்ணது. ஏன்னா அவங்களுக்கு இனிக்கும். அதே மாதிரி கமலோட சகலகலா ஒன்று பண்ணுச்சு, நான் அந்த பூனை சவுண்டு மாதிரி பண்ணினது அதுக்காக தான் பண்ணேன். அவர் கேட்டார் கமல், என்னடா பூனை சவுண்டெலாம் பண்ணுறேன். நான் சொன்னேன், நீ ஃபைட்டு போட்டுருவேன், சூப்பராக இளமைன்னு டான்ஸ் ஆடிடுவேன், அம்பிகாவோட சீன் வரும், எனக்கு என்னடா நான் ஏதாவது பண்ணி ஆகணும் உனக்கு ஈக்குவலாக நிற்கிறதுக்கு, நான் இதை பண்ண போகிறேன். அது இட் வாஸ் அ சேலஞ்ச் ஆக்டிங். பிகாஸ் அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கு மேலே யூ ஹேட் டு பி ரொம்ப. அதனால தான் நல்லவனுக்கு அந்த கிழிஞ்சி இது லம்பாடி லுங்கி வந்தது. அண்டு உயர்ந்த உள்ளத்தில் அந்த ஜங்க சக்கா அது. ஸோ வி ஹேட் டு டூ சம்திங் டு பி ஆன் பார் வித் தம். ஏன்னா அப்போ அவங்க வந்து டார்லிங் ஆஃப் த மாசஸ் 2 பேருமே. இப்போ அந்த 5 ஆர்டிஸ்ட், லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் பேரை நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், அவங்கள பற்றி சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மர், ரொம்ப அசால்ட்டாக நடிச்சுட்டு போயிடுவார் ஒவ்வொரு படத்துலையும். பாதாள பைரவியிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் SV ரங்காராவ் அவர்கள். He is on par with any Hollywood character actor. He can beat anyone left hand. எனக்கு அவரோட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னா, அவர் வந்து எங்கள் அப்பாவோட சீனியராக பிரசிடென்சி காலேஜில். ஓகே. ஸோ எங்கள் அப்பாவோட 25th வெட்டிங் ஆனிவர்சரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது தேடி பிடிச்சி நாங்கள் அவரை கூப்பிட்டோம், வந்தார். அப்போ நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்கன்னா, நான் அப்போ என் கூட எங்களோட ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாம் விசு எல்லாம் இருந்தார் என் கூட. கண்ணில் தண்ணியோடு அவரோட பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துட்டோம். வாட் அன் ஆக்டர். அதான் அதுவும் நான் சொன்னேன், அவரோட நடிக்க முடியலன்னு வருத்தம் இருக்குன்னு சொன்னேன்ல, ரங்கராவோட நடிக்க முடியலன்னு மிகப்பெரிய வருத்தம். பட் அவர்கிட்ட பேசியிருக்கேன், ரொம்ப முடியலையே அந்த பீரியட்லலாம். நமக்கெல்லாம் எங்கள் அப்பா அப்போ அவரை தேடி பிடிச்சி அந்த ஒரு சின்ன ஒரு 2-3 மாதம் அவரோட கொஞ்சம் டச் வச்சிருக்கேன். தள்ளி இருந்து பார்த்து தான் வியந்து போயிருக்கு. எங்கள் வீட்டு பிள்ளையில் அவ்வளோ காமெடியான ஒரு ஃபாதர் கேரக்டர் பண்ணியிருப்பாரு, பாதாள பைரவியில் பயமுறுத்தி இருப்பாரு சார். படிக்காத மேதையில் இவரா சிவாஜியான்னு ஆக்டிங் போட்டி தானே அந்த படம். அந்த படமே என்ன ஆக்டிங் போட்டி, இட் இஸ் ஆக்டிங் காம்படிஷன். பலே பாலகா அவரை மாதிரி மாயாபு சார். என்ன சார் விளையாடுறீங்க நீங்கள்? நான் தான் சொன்னேன், பாகுபலி வந்து அஃப்கோர்ஸ் ஃபண்டாஸ்டிக் இது, ராஜமௌலி has reached great heights. But what did he miss in that ன்னு கேட்டார். He missed SV Rangarao as Gadot Gajan. சாவித்ரி. ஆமாம், சாவித்ரிலாம் நீங்கள் விட்டுருங்க, இங்கிரிட் பர்க்மன், நீங்கள் கிட்டே பேசாதீங்க அவங்ககிட்ட. ஓகே சார். அடுத்து நான் கேட்குறேன் சார். நாகேஷ் என்னுடைய துரோணாச்சாரியார், என்னோட கட்ட விரலில் கேட்காத துரோணாச்சாரியார். டைமிங்னு நான் ஒன்று கற்றுட்டேன்னா என் லைஃப்பில், அது சின்ன வயசுலேருந்து நாகேஷை பார்த்து அதுக்கும் எங்கள் அப்பாவுக்கு தான் நான் நன்றி சொன்னோம். ஏன்னா எங்கள் ட்ரூப்பில் நடிச்சிருந்தார் நாகேஷ் அந்த காலத்தில். உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் அவர் நடிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு படத்தில் அவர் தான் ஹீரோ. ஆமாம், நமக்கு அப்போ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் ஏவிஎம்மில் போகிறேன், என்னை ஒரு மேக்கப் ரூமில் உட்கார வச்சாங்க. காமன் மேக்கப் ரூம் தான். நான் என்ன தான் YGPயோட பிள்ளைனாலும் சினிமாவுக்கு நான் புதுசு தானே. ஓகே. ஸோ எல்லோரும் இருக்கிற ஒரு மேக்கப் ரூமில் உட்கார வச்சாங்க. பின்னாடி நாகேஷ் அப்படி போயிட்டு வந்து, டேய் இங்கே என்னடா பண்ணுற நீ? என்ன சார், நான் மேக்கப் பண்ணு வரேன், நீ வா என் ரூமுக்கு வா அப்படின்ட்டு அந்த இவங்க அப்பா கிட்ட நான் சம்பளம் வாங்கியிருக்கேன் 10 ரூபா 5 ரூபா. அவனை போய் இந்த மாதிரி ரூமில் உட்கார வச்சா அந்த ஆள் எப்படி திட்டுவான் தெரியுமா? என்ன நேராக பார்த்தா, ஐயோ எனக்கு தெய்வம் வேண்டி என்ன கொண்டு அன்னிலேருந்து எனக்கு ஷூட் மேக்கப் எங்கே தெரியுமா? நாகேஷ் ரூமில். அப்படி ஒரு நன்றி உள்ள ஒரு அது அப்போலேருந்து அது வந்து அதுன்னு தான் சொல்லணும்.
அது வந்து அது என்ன ஒரு ஈட்டியா சூப்பர் நேச்சுரல் பீயிங்கா? அவர் உங்களை பாராட்டின அனுபவம்? ஒரே ஒரு தடவை சார், உங்களை நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி நான் அவரை ஒரு இன்டர்வியூ பண்ணேன். ஓ நைஸ். அப்போ அவர் சொன்னார், சார் நீ என்னை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்கள் ஓப்பனாக கேட்குறேன். என்ன குழந்தையிலேருந்து பார்த்துருக்காரு. குழந்தைன்னா என்ன 5-6 வயசு, ட்ரூப் ஆரம்பித்து 55லேருந்து பார்த்துருக்காரு. டேய் 2 விதமான காமெடியன்ஸ் இருக்காண்டா. ஒன்று அவனுக்கு டைம் நல்லாயிருக்கும் அதனால் அவன் காமெடியன். இன்னொருத்தன் அவன் டைமிங் நல்லாயிருக்கும் அதனால் காமெடியன். நீ 2வது ரகம் போருமே, வேறு என்ன வேணும்? நீ 2வது ரகம்னு சொன்னான்னா வாட் டஸ் இட் மீன்? யூ ஹேவ் டைமிங். அந்த டைமிங் எங்களுக்கு கற்றுன்றது அவர்கிட்ட தான். சார் அடுத்த லிஸ்ட்டில் எஸ்வி சுப்பையா சார். யதார்த்தத்தின் எல்லை. அதுவும் எனக்கு ஒரு 2 படம் 3 படம் அவரோட பண்ணியிருக்கேன். அவரோட பண்ணிட்டேங்கிற திருப்தி எனக்கு இருக்குது. உறவாடும் நெஞ்சம்னு ஒரு படம், தேவராஜ் மோகன் படம் ஒன்று. அப்புறம் தீபம் சிவாஜி சார்து இன்னும் ஒரு படம் அவரோட பண்ணியிருக்கேன். நீங்கள் அவர் வந்து ஒரு வெரி ஜாலி பர்சன், ரொம்ப ஜாலியாக பேசுவார். இவங்களெல்லாம் கலாட்டம் பண்ணுவார். அவங்க சந்திரகலா தான் ஹீரோயின். அதில் நானும் சிவகுமார் சந்திரகலா தான். ஏன்ப்பா இந்த செட்டில் இந்த கிழவனை சேர்த்துக்கவே மாட்டிங்களா? அழகாக இருக்காளேப்பா, நான் சைட் அடிக்கக்கூடாதா? அப்படிலாம் பேசுவார் அவர். யூ ஒன்ட் பிலீவ் இல்லை, அந்த மாதிரி வராட்டு. என்ன பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ண பாரதியாருக்கு மிஞ்சி இனிமேல் யாரும் பண்ணவே முடியாது சார். எனக்கு என்ன தெரியுமா சார் ஒரு ஆசை, எங்கள் அப்பா வந்து என்னை வந்து இப்போ இந்த ஸ்கூல் டேஸில் பழைய படம்லாம் போட்டால் போய் தூங்காத, இந்த படத்தெல்லாம் பாரு. உங்களை அப்பா நல்லா வளர்த்துருக்காருன்னு அர்த்தம். நான் இதை தயவு செஞ்சு நான் இங்கே ரசிகர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை பழைய படம் பார்க்க வைங்க. கொஞ்சம் அவங்களுக்கு லெங்க்த்தாக தான் படும், டெக்னிக்கலாக கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஆனால் அந்த டெப்த் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெப்த் ஆஃப் சீன் அப்படிங்கிறது உங்களால் ஃபிலிம் அப்ரிசியேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு உண்மை என்னென்னா, இப்போ நாங்கள் சொன்ன கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. எஸ்வி சுப்பையா நீங்கள் யார் கேட்டிங்கன்னா யாரும் தெரியாது சார். அடுத்து திரு சோ ராமசாமி அவருக்கு. நீங்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் வளர்ந்த பசங்களை பற்றியே பேசுகிறீங்க. நீங்கள் சோ சார் எங்கள் ட்ரூப்பு. அவர் ஆரம்பித்தது எங்கள் அப்பாவோட சிஷ்யன். இன்றைய சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு மூளை, பல நல்ல விஷயங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடியவங்கள அவரை மிஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் எம்ஆர் ராதா. அடுத்தது சார் எம்ஆர் ராதா அவர்கள். எம்ஆர் ராதாவை பற்றி நான் வந்து இப்படி சொல்கிறேன், ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். ஒரு வெள்ளைக்கார ஆக்டர் ஒரு தியேட்டர் ஒர்க் ஷாப் பண்ணுறாள் எங்களுக்கு ஃப்ரெண்டு. அவர் வந்திருந்தான் இந்தியாவுக்கு. அப்போ வந்து ஈவினிங் ஏதாவது ட்ராமாவுக்கு போகணுன்னு, எங்கள் ட்ராமா அன்றைக்கி இல்லை, திஸ் இஸ் சம்வேர் இந்த 70s. ஓகே. இவர் எம்ஆர் ராதான்னா அப்போ தான் அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்திருக்காரு. அப்போ திருப்பி போட ஆரம்பிச்சிருக்காரு. ரத்த கண்ணீர் கொஞ்சம் வீக்காக இருந்தார், இருந்தாலும் போடுவார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ரத்த கண்ணீர்னு ஒரு பிளே இருக்குது. இஸ் அ ஃபெனாமினல் ஆக்டர். பட் அவர் ஸ்டேஜ் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டார். ஒரே ஒரு ஸ்க்ரீன் வச்சுப்பார். அதுதான் வீடு, அதுதான் பார்க்கு, அதுதான் இது. செட் ப்ராப்பர்ட்டிலாம் ஒன்றும் வச்சுக்க மாட்டார். பட் அந்த ஆளோட ஜெயண்ட் பர்ஃபார்மன்ஸில் தூக்கின்னு போவோம். அது பார்க்க வரீங்களா அப்படின்னார். லக்கிலி நீங்கள் எப்படி எம்ஜிஆருக்கு எங்கள் அப்பா ஃப்ரெண்டோ அதே மாதிரி எம்ஆர் ராதாக்கு எங்கள் அப்பா ஃப்ரெண்டு. நம்ப முடியாத ஒரு விஷயம். போல்ஸ் அப்பார்ட். அன்றைக்கி அந்த நாடகத்தை அரேஞ்ச் பண்ணது எங்கள் அப்பா. ஸோ நாங்கள் போய் அவன் வந்து நான் ஃபுல்லாக இருக்க மாட்டேன், கொஞ்சம் நேரம் ஆர்கெஸ்ட்ரா பீட்லேருந்து பார்க்கலான்னு உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அவர் வர்றாரு, ஃபஸ்ட் ஹாஃப் அடி பின்னி அந்த குஷ்டரோகம் வந்து அந்த பேப்பர்லாம் ஒட்டி அந்த சீன்லாம் போட்டு இன்டர்வல் வந்து முட்டிது. இந்த நியூ ஆடியன்ஸ் அப்போ, அவர் 50s ஆடியன்ஸ் அப்போ கிடையாது, 70s நாங்கள் புதுசு தானே. பிரமிச்சு போயிருக்காங்க. இப்படியெல்லாம் மேடையில் ஒருத்தர் நடிக்க முடியும், ஆடியன்ஸ் இப்படிலாம் கவர முடியும். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ரத்த கண்ணிலாம் ட்ராமா பார்த்ததில்லை. ட்ராமா பார்த்தல, படம் பார்த்து உட்கார முடியாது. அப்படி பண்ணுவோங்களா அது? அப்போ நான் வந்து இவங்ககிட்ட கேட்டேன். நான் என்ன நினச்சேன், சரி இவன் வெள்ளைக்காரன், இவனுக்கெல்லாம் ப்ராட்வேல பெருசாக சீன் எஃபெக்ட்ஸு ஃபண்டாஸ்டிக் இது அப்படி தானே போடுவாங்க அவங்க ட்ராமாலாம். இவனுக்கு பிடிக்காதுன்னு நினச்சேன். ஓகே மைக், ஷல் வி கோ? ஐ எம் ஷுர் யூ ஹேட் இனஃப். சார் ஷட் அப். நான் யூ வாண்ட் டு கோ, யூ கோ ஹோம். ஐ எம் நாட் ஸ்டரிங் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். என்னையா சொல்லுங்க, தேர் இஸ் அன் ஆனிமல் ஆன் ப்ரவுல் ஆன் ஸ்டேஜ். நான் சார் அப்படியே அதை தமிழில் முடிஞ்சால் சொல்லுங்கள் சார் ரசிகர்கள். சொல்கிறேன், ஆனிமல்னா அங்கே ஒரு மிருகம் ஒன்று உலாவிட்டு இருக்கு ஸ்டேஜில். அது வெறும் சாதாரண பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அந்த இந்த சீனை சொல்கிறான். அவர் வந்து இந்த சிகரெட் பேப்பர் எடுத்து எச்சப் பண்ணி ஒட்டிப்பார் அந்த குஷ்ரோகம் வந்த இடத்துலலாம். இதை விட்டுட்டு வான்னு சொல்கிறேன், நீ வேணா போகிற. அதுதான் எம்ஆர் ராதா. அவரை வந்து எந்த ஒரு வரமுறைக்குள்ளேயும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. தி ஒரிஜினல் மெத்தட் ஆக்டர் அவர் தான். சார் இப்போ கூட ரீசெண்டாக மாநாடு
அதில் நெகட்டிவ் ரோலு. அது ஒரு லைஃப் சார். எனக்கு எல்லாருக்குமே ஒரு சர்க்கிள் வரும் இல்லையா. அண்ட் மார்க் ஆண்டனியில் ஒரு வித்தியாசமான ரோல். இந்த மாதிரி ஏகப்பட்ட வெர்சிட்டாலிட்டி காமிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு. காரணம் என்ன தெரியுமா? இந்த வெள்ளமுடி. சார் நீங்க அப்போ வந்து இவ்வளோ ரோல்ஸ் இப்போ வெர்சடைலா பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க மாநாடு சொன்னதுனால நான் என்னுடைய நன்றிகளை சொல்லணும்ல பப்ளிக். கண்டிப்பா சொல்லுங்க. அதுக்கு ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அண்ட் டைரக்டர் வெங்கட் பிரபு நம்பி நம்மளை அந்த ரோல் கொடுத்து நீங்கள் பண்ணுவீங்க. அது காரணம் என்னென்னா, சுரேஷ் காமாட்சி கன்வின்ஸ் நான் தான் பண்ணுவேன். வெங்கட் பிரபுவுக்கு ஏன் கன்வின்ஸ் ஆனான்னா, வெங்கட் பிரபு எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட படங்களில் லைட்டர் சைடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை கலந்த ஒரு வில்லனாக கொடுக்கலான்னு தான் பண்ணார். ஆதிக் ரவி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணார் மார்க் ஆண்டனி. அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் நிறைய சீன் போயிடுச்சு. எப்படி ஒத்துக்கிட்டீங்க சார்? ஆக்சுவலாக சார் ஏன் சார் சேலஞ்சு தானே சார். சார் அப்படி உங்களுக்கு டஸ்டின் ஹாஃப்மேன் பண்ணலையா அதுக்கு முன்னாடி? இப்போ கமல் பண்ணலையா நமக்கு முன்னாடி? பொம்பளை வேஷமே போட்டு. ஆனால் இது கொஞ்சம், ஆனால் இது இந்த படத்துக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் அந்த படத்துக்கு கிடைக்கல. காரணம் என்னென்னா, நிறைய சீன்ஸ் கட் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு இடத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, ஒரு நல்ல நடிகர்கிட்டேருந்து பர்சனல் ஃபோன் வந்து, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க இந்த ரோலை, ரொம்ப கஷ்டம் அந்த ரோல், ஐ எம் ஸோ ஹாப்பி. என்னை விட ஜூனியர் தான் அவர், ஆனால் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஃபஹத் ஃபாசில். ஐ நோ ஹிம். ஃபோன், ஏன்னா அவரோட அந்த என்ன படம் வேலைக்காரனா அந்த ஒரு படம் பண்ணேன் நான். ஃபோன் பண்ணி சொன்னார், ரொம்ப டிஃபிகல்ட் சார், நீங்கள் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் பண்ணது. ஏன்னா ஐ டேக் இட் அஸ் அ பிக் காம்ப்ளிமெண்ட். ட்ரூ. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட அது வேற மாதிரி விரசமாயிடும். எனக்கு இந்த மாநாட்டில் அந்த இந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன சொல்றது, நீ சுடு அது கன்சீவ்டு சார். ஹேட்ஸ் ஆஃப். அந்த சீன் கன்சீவ் டோட்டலி பை வெங்கட் பிரபு. டைம் எடுத்து எடுக்க போகிறத நீங்கள் இம்ப்ரவைசேஷன் என்னென்ன பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. என்ன நடந்துச்சு நீங்கள் இந்த இம்ப்ரவைசேஷனில்? ஒன்று வந்து ஜோக்கா வரல, நிஜமாக நான் வந்து டக்குன்னு சொல்லிட்டேன் சிம்புவை. சிம்பு ரசித்து அதை சொல்லுங்க அப்படின்னாரு. நான் ஃபோன் எடுத்த உடனே, தலைவா அவன் என்ன கொள்றான், விட டே முண்டம் இன்னும் கனெக்டே ஆகலடா அப்படின்னு. அது தியேட்டரில் அலறிண்டு போகும். அது வந்து நான் வந்து சிம்பு சொன்னது, முன்னாடியே டைலாக் பேசிட்டாரே அப்படின்ட்டு. பட் அது போனது, நீ எதை கட் பண்ணுறீங்களோ இல்லை சார், அது வேணும் சார், சூப்பர் சார். ஐயோ என்ன சிம்பு வேணாம், முண்டம் கண்டெல்லாம் சொல்லியிருக்கேன்னு. ஐயோ அது அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது, அதை வச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்பாட்லன்னு. அண்டு எஸ்ஜே சூர்யாவும் பயங்கரமான ஒரு இன்னோவேட்டிவ் ஆர்டிஸ்ட். அவர் வந்து நானும் அவரும் ஃபஸ்ட்டு பண்ண சீனே இந்த சீன். அவரும் வெங்கட் பிரபுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொண்டாங்க வெளில. அது வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். அந்த சீன் தான் முதல்ல பண்ணோம். அந்த டைனிங் ரூமில் உட்காந்து சொல்லுவார், அதுதான் நான் முதல்ல ஆக்ட் பண்ணது அவரோட சீன். அப்போவே தெரியுப்பா இந்த பயங்கரமான ஆளாக இருந்தாலும். ஏன்னா எனக்கு ஆஸ் அ டைரக்டர் ஐ யூஸ் டு அட்மையர் வாலி. சார் கம்மிங் பேக் டு சாருகேஷி, நிறைய ஆக்ட்ரஸ் வந்து அதில் வந்து நடிச்சிருக்காங்க. உங்களோட நிறைய பேர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாங்க. அத்தனை பேருக்கும் நானும் சுரேஷ் கிருஷ்ணாவும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி நன்றி சொல்ல வேண்டும். எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்தாங்க எல்லாரும். சத்யராஜ், நீங்கள் வேற மாதிரி ஒரு சத்யராஜை பார்க்க போகிறீங்க அதில். எஸ். சுஹாசினியும் ஒரு உணர்ச்சி பிழம்பாக பார்க்க போகிறீங்க. ஸோ ஆல்சோ தலைவாசல் விஜய். அண்ட் அந்த பொண்ணு ரம்யா பாண்டியன் வந்து பின்னிருக்கா பர்ஃபார்மன்ஸ். அந்த பையன் ஐயப்பன் ராஜ்னு ஒரு பையன் யங்ஸ்டர், அவனுக்கும் சரியான ரோல். யாருக்குமே அந்த ரோல் வந்து ஈக்குவலி சார் யாருமே. நான் நிற்பேன் பிகாஸ் ஆஃப் ஐ ஆம் சாருகேசிங்கிறதுனால. பட் அவங்கவுங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகிற மாதிரி ஸ்க்ரீன் ஒரிஜினல் ட்ராமாலே அப்படி தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து நார்மலாக ஒரு இன்டர்வியூவில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஃபன் இருக்கும், எதுவுமே இல்லைன்றீங்களா சார்? ஆனால் ஒரு என்லைட்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இன்னைக்கு அது என்லைட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே அதுதான் நிறைய விஷயங்கள், நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இது எல்லாமே கேட்டீங்கல்ல, எப்படி நீங்கள் இன்னும் யூத்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு. இந்த மெமரிஸ் தான் உங்களை என்னைக்கும் இளமையாக வச்சிருக்கோம். பியூட்டிஃபுல். இளமையை 2 விஷயங்கள் அதோட நான் சொல்லி மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய மெமரிஸ் இழக்காதீங்க. அதுக்காக நீ 10ஆம் பஸ்ஸில் அந்த காலம்னு உங்களை சொல்லக்கூடாது. அந்த மெமரிஸ் இருந்தால் நீங்கள் நடந்து வந்த பாதை ரொம்ப முக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்க அடுத்த ஸ்டெப்பு பிரமாதமாக போகும். இன்னொன்று, வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தவனுக்கு நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ, எல்லாராலையும் நல்லது செய்ய முடியாது, எல்லாராலையும் தனவானாக இருக்க முடியாது, தயவானாக இருக்க முடியாது. கண்டிப்பாக அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காதீங்க. அதுக்கு நான் வந்து நடித்து காமிச்சே சொல்லுவேன் உங்களுக்கு. ஒரு நீங்கள் நல்லவனாக இருக்கிற வரைக்கும் யாரை பற்றியும் நீங்கள் பாட்டுக்கும் வேலை செஞ்ச வரைக்கும் இப்படி இருப்பீங்க.
அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்கணும் போது உங்கள் மூஞ்சி எப்படி போகுதுப்பாங்க? அப்போ தான் உங்கள் முகத்தில் முதல் சுருக்கமே விழும். உங்கள் வயசு அப்போ தான் தெரியா இருக்கும். நீங்கள் அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்க சுருக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், இருக்கும். சூப்பர் சார். அது இல்லாமல் இருந்து எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். என்ஜாய் லைஃப். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ரொம்ப நல்ல ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு சன் டிவி, நான் சொன்னேன் எத்தனை வருஷத்து ரிலேஷன்ஷிப், மீண்டும் ஒரு முறை உங்களோட என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப அழகாக கேள்வி கேட்டு ஒரு ஸ்மார்ட் ஆங்கர் ஹியர் அண்ட் a beautiful anchor there. Thank you sir. With a smart subject here. Of course. Thank you. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய மெமரிஸ் நம்ம வந்து கேட்டோம். நிறைய முத்தான நாஸ்டாலஜிக் ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி திரு YG மகேந்திரா அவர்களுக்கு.